ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபைன் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 or more போன்ஸ் ஆர்டிகுலேட் ஆர் கம் டுகெதர். ஒன்று இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட போன்ஸ் சேர்றதா ஜாயிண்ட்னு சொல்வோம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜாயின்ட்ஸ். ஸோ ஜாயின்ட்ஸை 3 டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் தி மூமெண்ட்டை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோசிஸ் ஆர் இம்மூவபிள் ஆர் சின் ஆர்த்ரோசிஸ். செகண்ட் ஒன் கார்ட்லேஜினஸ் ஆர் ஸ்லைட்லி மூவபிள் ஆர் ஆம்பி ஆர்த்ரோசிஸ். தேர்ட் சினோவியல் ஆர் ஃப்ரீலி மூவபிள் ஆர் டை ஆர்த்ரோசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். ஸோ நேம்லேயே இருக்குது ஃபைப்ரஸ். ஸோ இந்த ஜாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் த போன்ஸ் ஆர் கனெக்டட் பை ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ இதில் மூமெண்ட்ஸே இருக்காது அந்த ஜாயிண்ட்டில், இல்லைன்னா லிட்டில் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டை நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கல் போன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கல் போன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராண்டல் அண்ட் பெரைட்டல் பார்ட்டை கனெக்ட் பண்ணுறது சூச்சர்ஸ் தான். இந்த சூச்சர்ஸ் மேடப் ஆஃப் பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபைபர்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸு. நெக்ஸ்ட் ஒன் சின்டெஸ்மோசிஸ். ஸோ சின்டெஸ்மோசிஸில் போன்ஸ் கனெக்டட் பை இன்டராசியஸ் லிகமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் டிபுலோஃபிபுலர் ஜாயிண்ட் அண்ட் ரேடியோ அல்னா ஜாயிண்ட். ஸோ டயக்ராமில் பாருங்கள், இந்த ரேடியஸ் அண்ட் அல்னா கனெக்டட் பை இன்டராசியஸ் மெம்ப்ரேன். Next, gomphosis. It's a peg and socket type of joint. Example, tooth in its bony socket. Next type பார்த்தீங்கன்னா cartilaginous joint. So cartilaginous, so named இருக்குது cartilaginous fibrocartilage. So இந்த jointல பார்த்தீங்கன்னா bones are connected by fibrocartilage. அதுவும் pad of fibrocartilage. இதில் types இருக்கு, 2 types. Primary cartilaginous joint or synchondrosis, secondary cartilaginous joint or symphysis. So first one primary cartilaginous joints. So இதில் the bones are connected by hyaline cartilage. Example பார்த்தீங்கன்னா union between diaphysis and epiphysis of growing long bones. So இந்த பிக்சரில் பாருங்கள், நம்ம எக்ஸாம்பிள் ஹியூமரஸ் எடுத்துக்கலாம். அதில் epiphysis நம்ம diaphysis கனெக்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பேடு மாதிரி இருக்குது பாருங்கள், ஹைலைன் கார்ட்லேஜ் பேடு. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம ரிப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரிப்ஸ் ஸ்டர்னம் கூட அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு ஹைலைன் கார்ட்லேஜ் தேவைப்படுது. அந்த ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், அதுதான். நெக்ஸ்ட் செகண்டரி கார்ட்லேஜினஸ் ஜாயின்ட்ஸ் ஆர் சிம்பைசிஸ். இதில் the bones are connected by fibrocartilage. இது இன்னொரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணலான்னா, இட் இஸ் மெயின்லி ப்ரெசென்ட் இந்த மிட்லைன் ஆஃப் த பாடியில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும் செகண்டரி கார்ட்லேஜினஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூபிஸ் சிம்பைசிஸ் இன்டர்வெர்டிபிள் ஜாயின்ட்ஸ். இந்த டயக்ராம்லேயே இருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம ஹிப் போன்ஸ் எடுத்துக்கலாம். 2 ஹிப் போன்ஸை கனெக்ட் பண்ணுறது பாருங்கள். ஒரு நடுவில் ஒரு ஃபைப்ரோகார்ட்லேஜ் டிஸ்க் இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வெர்டிப்ராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெர்டிப்ராவும் இன்னொரு வெர்டிப்ராவும் அட்டாச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சினோவியல் ஜாயிண்ட். சினோவியல் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஜாயிண்ட். பிகாஸ் மேக்ஸிமம் நம்ம பாடியில் சினோவியல் ஜாயிண்ட் தான் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ டயக்ராம் பாருங்கள். ஸோ ரெண்டு போன்ஸுக்கு எட்ஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் இருக்கும். அந்த 2 போன்ஸ்க்கு நடுவில் இருக்க கேவிட்டி ஜாயிண்ட் கேவிட்டி. அந்த கேவிட்டியில் தான் நம்மளுக்கு சினோவியல் ஃப்ளூயிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த கேவிட்டியை கவர் பண்ணுறது தான் உங்களுக்கு சினோவியல் மெம்ப்ரேன். அந்த மெம்ப்ரேனை கவர் பண்ணுறது தான் உங்களுக்கு ஆர்டிகுலர் கேப்சியூல். ஸோ இதுதான் சினோவியல் ஜாயிண்ட் இப்படி தான் இருக்கும். இல்லை டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சினோவியல் ஜாயிண்ட் மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், ஹிஞ்ச் ஜாயிண்ட், பைவட் ஜாயிண்ட், சேடல் ஜாயிண்ட், எலிப்சாய்ட் அண்ட் காண்டுலர் ஜாயிண்ட், பிளைன் அண்ட் கிளைடிங் ஜாயிண்ட். ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ யூனி ஆக்சல் அப்படிங்கும்போது ஒரு ஆக்சஸில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச் அண்ட் பைவர் ஜாயிண்ட் எடுத்துக்கலாம். பை ஆக்சலுங்கும்போது நேம்லேயே இருக்குது, 2 ஆக்சஸில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேடல் அண்ட் காண்டுலர் ஜாயிண்ட். பாலி ஆக்சல் ஆர் மல்டி ஆக்சல் அப்படிங்கும்போது 3 ஆக்சஸில் ஆக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். ஸோ நேம்லேயே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பால் அண்ட் சாக்கெட். ஸோ ஒரு பால் ஷேப்பில் இருக்கும் ஒரு போன், இன்னொரு போன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்கே ஒரு கப் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ
இதுதான் வந்து பால் அண்ட் சாக்கெட் சொல்லலாம். இதோட மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஆக்சியல் மூவ்மெண்ட் இருக்கும். தட் இஸ் என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், சர்க்கம்டக்ஷன் எல்லாமே இருக்கும். இந்த மூவ்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஹிப் ஜாயிண்ட்டு சொல்லலாம். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு இந்த பால் அண்ட் கான்கேவ் கப் கேவிட்டி உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹிஞ்ச் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிளேன், தட் இஸ் யூனிஆக்சியல் மூவ்மெண்ட் தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் தி ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸில் தான் இருக்கும், தட் இஸ் ஹரிசாண்டல் ஆக்சஸில். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஜாயிண்ட் அண்ட் எல்போ ஜாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பிளேனில் தான் மூவ்மெண்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பைவட் ஜாயிண்ட். இதுலேயும் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு யூனிஆக்சிலாக தான் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸில் இருந்துச்சு மூவ்மெண்ட்டு. இங்கே வந்து உங்களுக்கு லாங்கிடியூடல் ஆக்சஸில் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் ரேடியோ அல்னர் ஜாயிண்ட் அண்ட் அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு நெக் பார்ட்டில் பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நெக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ண முடியாது. உங்கள் நெக்கை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து அட்லாண்டோ ஆக்சியல் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன் எலிப்சாய்ட் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் அண்ட் சாக்கெட் மாதிரி தான் இருக்கும். அங்கே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் சர்ஃபேசஸ் இருக்கும். இதில் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைஆக்சியல் மூமெண்ட் தான் பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளிக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அடக்ஷன், அப்டக்ஷன் எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம விரிஸ்ட் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் சேடல் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகுலர் சர்ஃபேஸஸ் ஆர் ரெசிப்ரோக்கலி கான்கேவோ கான்வெக்ஸ். மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பைஆக்சியல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெட்டோகார்பல் ஜாயிண்ட், நம்ம கையில் இந்த ஜாயிண்ட் சொல்லலாம். இந்த டயக்ராம்லேயும் உங்களுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளெயின் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலர் சர்ஃபேஸ், நம்ம கனெக்டிங் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஆர்டிகுலர் சர்ஃபேஸை அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த அடக்ஷன் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. இது வந்து கிளைடிங் ஓவர் ஈச் அதர். ஒரு போனும் கிளைடிங் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் பிட்வீன் கார்பல் அண்ட் டார்சல் போன்ஸ். ஸோ இந்த டயக்ராமில் பார்க்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் கிளைடிங் அண்ட் ஸ்லைடிங் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த டயக்ராமில் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா ஜாயிண்ட்ஸோட டைப்ஸுமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.